காமாட்சி அம்மாவுக்கு 3 ஆண் பிள்ளைகள். அனைவருக்கும் திருமணமாகி ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக வசதியாக வாழ்ந்து வந்தனர். அவரது கணவர் இறந்து 3 மாதங்கள் ஆகியிருக்கும் அந்த வேதனையில் காமாட்சி அம்மாள் எப்பொழுதும் கவலை தோய்ந்த முகத்துடனே காணப்பட்டார். 50 வருடங்கள் கணவருடன் குடும்பம் நடத்திவிட்டு திடீரென்று அவர் இல்லை என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வயதான காலத்தில் காமாட்சி அம்மாளுக்கு தனது மகன்களும் மருமகள்களும் துணையாக இருப்பார்கள் என எதிர்பார்த்த அவருக்கு அவர்கள் அவரை உதாசீனப்படுத்துவது தெளிவாக தெரிந்தது. இருந்தாலும் தனது மகன்களும் மருமகள்களும் தானே என்று பொறுத்து கொண்டே மீதம் இருக்கும் வாழ்க்கையை வாழலாம் என்று முடிவு செய்து கொண்டார். மருமகள்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அதை பற்றி தனது மகன்களிடம் கூற அவர்களும் கண்டுகொள்ளாமல் இருந்தனர். இது காமாட்சி அம்மாளுக்கு மிகவும் வேதனை அளித்தது. ஒரு நாள் தனது கடைசி மருமகளிடம் தனது ஒரு சேலையை துவைத்து தருமாறு கூற அவளோ சேலையை எடுத்து அவரின் முகத்தில் எறிந்து, நான் உங்களுக்கு வேலைக்காரி இல்லை பேசத் தொடங்கினாள். அப்பொழுது நடந்த வாக்குவாதத்தில் அவரை பிடித்து கீழே தள்ளினாள் மருமகள். இதை பார்த்து கொண்டிருந்த அவரின் மகன்களும் ஒன்றும் பேசாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அவமானம் தாங்காத காமாட்சி அம்மாளும் தனது அறைக்கு சென்று அழத் தொடங்கினார். இத்தனை வருடங்கள் தான் கஷ்டப்பட்டு வளர்த்த தனது பிள்ளைகள் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லையே என மனம் நொந்து போனார். தனது கணவர் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது என மனதில் நினைத்தவாறே தனது கணவருடன் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பார்த்தார். குடிசை வீடாக இருந்த பொழுது மருமகளாக வந்த காமாட்சி அம்மாள் பின்பு கணவரின் உழைப்பில் இருந்து சிறிது சிறிதாக சேமித்து இந்த மிகப்பெரிய மாடி வீட்டை கட்டத் தொடங்கினார். ஆட்களை வைத்து வீடு கட்டினால் செலவாகும் என்பதால் தனது கணவருக்கு கட்டிட வேலை பற்றிய அனுபவம் இருக்கிறது என்பதால் இருவரும் பெரும் கஷ்டப்பட்டு கடுமையாக உழைத்து இந்த வீட்டை கட்டினார்கள். தனது மாமியாருக்கும் மாமனாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அன்பாக கவனித்துக் கொண்டார் காமாட்சி அம்மாள். தனது மாமியார் இறப்பதற்கு முன்பு 2 வருடங்கள் படுத்த படுக்கையாகி போனாலும் கூட அவரிடம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் பாசமாக பார்த்து கொண்டார். மாமியார் இறக்கும் தருவாயில் எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் கூட என்னை இப்படி கவனித்திருக்க மாட்டாள் என அவரிடம் கையெடுத்து கும்பிட்டது அவருக்கு நினைவில் வந்து போனது. பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு வளர்த்து அவர்கள் தொழில் தொடங்க தனது கணவரின் சேமிப்பையும் சிறுக சிறுக சேர்த்து வைத்த நகைகளையும் கொடுத்து உதவி செய்ததும் அந்த பிள்ளைகளே இன்று தனக்கு ஆதரவு தரவில்லையே என மிகவும் நொடிந்து போனார். இரவு முழுவதும் உறங்காமல் அழுது கொண்டிருந்த அவர் விடிந்ததும் ஒரு முடிவு எடுத்தார். அதன்படி பக்கத்து கிராமத்தில் இருக்கும் தனது தம்பியின் வீட்டிற்கு செல்லலாம் என முடிவெடுத்தார். காலை எழுந்ததும் தனது உடைகளை ஒரு பையில் நிரப்பிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியில் வரும் பொழுது கூட அனைவரும் பார்த்து கொண்டேதான் இருந்தனர். ஆனால் யாரும் தடுக்க முன்வரவில்லை. இவர்களுக்கு நான் என்ன துரோகம் செய்து விட்டேன், இப்படி வெறுத்து ஒதுக்குகிறார்கள்? வயதான அம்மாவை இப்படி ஒதுக்கிவிட்ட கல் நெஞ்சம் கொண்ட மனைவிகளின் பேச்சை கேட்கும் பிள்ளைகளை பெற்றுவிட்டோமே என நினைத்து ஆத்திரமும் அழுகையுமாக அந்த வீட்டை விட்டு வெளியேறினார். தனது தம்பி வீட்டை அடைந்த காமாட்சி அம்மாளை கண்ட அவரது தம்பி கண்ணன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பல வருடங்களுக்கு பிறகு தனது வீட்டிற்கு வந்த அவரை அன்புடன் வரவேற்ற அவர் அவரின் கைகளில் இருந்த துணிப்பையை வாங்கி கொண்டார். துணிப்பை சற்று கனமாக இருக்கவே தனது அக்கா தன்னுடன் நிறைய நாட்கள் தங்க போகிறார்கள் என சந்தோஷம் அடைந்தார். தனது அக்காவின் முகம் வாட்டமாக இருப்பதை கவனித்த அவரது தம்பி அதை பற்றி விசாரிக்க காமாட்சி அம்மாளோ பயண களைப்பில் சோர்வாக உள்ளது என சமாளித்தார். தனது தம்பியும் தம்பியின் மனைவி மற்றும் பிள்ளைகள் அனைவரும் தன்னுடன் பாசமாக பழகுவதை நினைத்து மிகவும் சந்தோஷமடைந்தார் காமாட்சி அம்மாள். இப்படியே தம்பியின் வீட்டில் 10 நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் காமாட்சி அம்மாள் தனது பிள்ளைகளை நினைத்தவாறே அழத் தொடங்கினார். அதை கவனித்த அவரது தம்பி கண்ணன் என்ன ஏதுவென்று விசாரிக்க தொடங்கினார். அனைத்து விவரங்களையும் கூறிய காமாட்சி அம்மாள், தம்பி எப்படியும் 2-3 நாள்ல கோபம் தணிஞ்சு என்னை அழைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா இதுவரைக்கும் என்னை யாரும் எட்டி கூட பார்க்கல.
அதுதான் மனவேதனையா இருக்கு என கூறினார். கண்ணன், அக்கா, நீ என்னுடன் இருப்பது எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நீ எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் எங்களோட தங்கி கொள்ளலாம். ஆனா இவ்வளவு நாட்கள் அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்த உன்னை மனைவிகளின் பேச்ச கேட்டு நடுத்தெருவுல விட்ட அவங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். நாளைக்கு என்னுடன் வா என கூறி மறுநாள் காமாட்சி அம்மாளையும் மற்றும் கிராமத்தில் உள்ள சில பேரை அழைத்து கொண்டு அவர்களின் வீட்டிற்கு சென்றார் கண்ணன். அம்மாவையும் மாமாவையும் கண்ட காமாட்சி அம்மாளின் பிள்ளைகளும் அவர்களது மனைவிகளும் கிராமத்தார்களை கண்டவுடன் அவர்களிடம் போலியாக நலம் விசாரித்தனர். பிறகு கண்ணன் பேசத் தொடங்கினார். எனது அக்காவாகிய உங்கள் தாய் உங்களுக்கு வேண்டாம் என்று நீங்கள் எப்பொழுது முடிவு செய்தீர்களோ அப்பொழுதே எனது அக்காவின் கணவரும் அக்காவும் கஷ்டப்பட்டு கட்டிய இந்த வீடும் அவரிடம் வாங்கிய நகைகளும் உங்களுக்கு சொந்தமில்லை என்று ஆகிறது. அதனால் இந்த வீட்டை காலி செய்து நகைகளை கொடுத்துவிட்டு ஓடிவிடுங்கள். இல்லை என்றால் உங்களது அனைத்து பொருட்களையும் எடுத்து தெருவில் வீசி விடுவேன் என கத்தத் தொடங்கினார். தம்பி பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த காமாட்சி அம்மாள், வேண்டாம், சென்று விடலாம், அவர்களாவது சந்தோஷமாக வாழட்டும் என்று சொல்ல, பொறுமையாக இரு அக்கா, இவர்களை இப்படியே விடக்கூடாது என அவரின் வாயை அடைத்தார் தம்பி கண்ணன். அவரது சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் சூழ்ந்து கொண்டு என்ன ஏது என்று விசாரிக்க அனைத்து விவரங்களையும் சொன்னார் கண்ணன். அவர் சொல்வது உண்மை என்று புரிந்து கொண்ட அவர்களும் பிள்ளைகளை வீட்டை காலி செய்ய வற்புறுத்தினர். மாமாவின் கோபத்தை பற்றி நன்கு அறிந்திருந்தாலும் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து அவர்களை வற்புறுத்தியதாலும் வேறு வழியில்லாமல் பிள்ளைகளும் வீட்டை காலி செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் நகரத்திற்கு சென்று விட்டனர். கண்ணனும் தனது அக்காவை அந்த வீட்டில் விட்டுவிட்டு அவரை பார்த்து கொள்வதற்கு ஒரு பணிப்பெண்ணை அமர்த்திவிட்டு சென்றார். இப்படியே 2-3 மாதங்கள் அமைதியாக சென்றது. அதன் பிறகு நகரத்திற்கு சென்ற பிள்ளைகள் அங்குள்ள செலவுகளை சமாளிக்க முடியாமல் நாம் தவறு செய்து விட்டோமோ என்று யோசிக்க தொடங்கினார்கள். அதன் பிறகு அம்மாவை பார்த்து மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த வீட்டிலேயே தங்கிக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்தவாறே அம்மாவை காண வந்தனர். அம்மாவை கண்ட அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். மருமகள்களும் அவரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். இதுவும் இந்த வீட்டிற்காகவும் பணத்திற்காகவும் இவர்கள் செய்யும் நாடகம் என காமாட்சி அம்மாள் புரிந்து கொண்டாலும் எப்படியும் இவர்கள் நாம் பெற்ற பிள்ளைகள் தானே என்று தாராள மனப்பான்மையுடன் அவர்களை ஏற்றுக்கொண்டனர். காமாட்சி அம்மாவுக்கு மரியாதை கிடைக்கிறதோ இல்லையோ, அவர் வைத்திருக்கும் அந்த வீட்டிற்காகவும் பணத்திற்காகவும் இனி அவருக்கு மகன் மருமகளிடமிருந்து மரியாதை கிடைத்தது. பெற்ற தாய் தந்தை தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னிடம் பணமோ சொத்தோ இருந்தால்தான் மரியாதையும் கவனிப்பும் கிடைக்கும் என்றால் அது இல்லாத பெற்றோர் தெருவில் விடப்படுவார்களா? நமது எதிர்காலத்துக்காக ஓடி ஓடி உழைக்கும் பெற்றோர் ஒரு நாள் ஓய்வு பெறும்போது அவர்களை ஒருபோதும் கைவிடாதீர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.